ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வெள்ளம் மிஷேக்கால் தேவையான பொருள் வெனிலா எசன்ஸ், கான்ஃபர்மாக பால். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். நான் ஏற்கனவே 150 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கான்ஃபர்மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 150 mlக்கு தேவையான அளவு மட்டும் கான்ஃபர்மாவும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோ மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடையில் மளிகை கடையிலேருந்து வாங்கியிருக்கேன் இந்த வெனிலா எசன்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கடையில் இருந்தாலும் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோ மட்டும் நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். அந்த பாத்திரத்தில் அது கொதிக்கணும் அவசியம் இல்லை. நல்லா ஒரு அந்த மாவு போட்டேன் இல்லையா, அந்த பச்சை வாடை அடிக்கும். அதனால் அது லைட்டாக ஒரு சூடு வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்குதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே வச்சு எடுத்துட்டேன். வாங்க அரைச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இவ்வளோ ஸ்மூத்தியான மில்க் ஷேக். நம்ம இதை இப்போ சேவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ